ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே லீக்கேஜ் ஆகி ஃபுல்லாகவே எல்லாமே பிளாக்கேஜ் ஆகி கல் மண் எல்லாமே ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டு பாருங்க. இது உள்ள அடைப்பு நிறைய ஏற்பட்டுச்சு. கென்ட் ஆர்ஓல பார்த்தீங்கன்னா கென்ட் மினரல் ஆர்ஓ கஸ்டமர் மெயினா பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போயிட்டு இதை ஓபன் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மோட்டர் லீக்கேஜ் ஆகி மோட்டருடைய பம்ப்ல இருந்து ஃபுல்லாவே தண்ணி போயிட்டு காயில் எல்லாமே போயிடுச்சு. சுத்தமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட் உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்டோரேஜ் டேங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. இங்க பாருங்க ஸ்டோரேஜ் டேங்க பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஒரு ஆர்ஓ பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் இல்லைன்னா அவுட் சைட்ல ப்ரீ ஃபில்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சு ஆர்ஓடைய கண்டிஷன் பாதி சொல்லிடலாம். ஃபில்டர் எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க ஃபுல்லா மெமரினு செடிமெண்ட் கார்பனு ஃபுல்லாவே போனா மட்டும்தான் இது போல கண்டிஷன்ல வரும். ஆனா கஸ்டமர் சொல்றாங்க ரீசென்ட்லி மெமரின் மாத்தினாங்களாம். இப்போ பாத்தீங்கன்னா நடுவில் தான் மெமரின் மாத்திருக்காங்க. 10-15 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பம்ப் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஆர்ஓல பாத்தீங்கன்னா பேர் பார்ட்ஸ் மாத்திட்டு தந்தா பாத்தீங்கன்னா நீங்க செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் மெமரின் எல்லாம் செட்டா தான் மாத்தணும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா செடிமெண்ட் கார்பன் மாத்தாம மெமரின் மட்டும் மாத்திருக்காங்க. அதால தான் பாத்தீங்கன்னா மோட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆல்ரெடி ஏற்கனவே பிளாக்கேஜ் ஆயிருக்கு, அடைப்பு ஏற்பட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மெமரின் உள்ள போயிட்டு இன்னமும் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் கார்பன் உள்ள இருக்கிற சாண்டு எல்லாமே போயிட்டு பூஸ்டர் பம்ப் ஆர்ஓ மோட்டர்ல போயிட்டு ஃபுல்லா இன்னும் அடைப்பு ஏற்பட்டு புது மெமரினும் பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா கைட்டி கிளீன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு மண்ணு கல் எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு என்ன மோட்டர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்றப்ப பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் தண்ணி கரெக்டா வருதா ஒரே ஃப்ளோல வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது கம்மியா வந்தாலும் வரலனாலும் ஆர்ஓல எதனா ப்ராப்ளமா இருக்கும். உடனே பாத்தீங்கன்னா சர்வீஸ் மேன் கூட்டு செக் பண்ணுங்க. அதான் மெயின். இல்லைன்னா பாத்தீங்கன்னா டபுள் வேலை வச்சிடும். இப்போ நம்ம இந்த மோட்டர் மாத்தி தான் ஆகணும். வேற மோட்டர் இது பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓல இருந்து வேற மோட்டர். இந்த மோட்டர் தான் மாத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா லிக்ஸ்பியூர் கம்பெனி இது பாத்தீங்கன்னா கென்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட் பாத்தீங்கன்னா மெயின் கென்ட் தான் பாத்தீங்கன்னா அதனுடைய காஸ்ட்லி அதிகமா இருக்கிறதால பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான் இதை வாங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க. நம்ம இது இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த மோட்டர் வேணாலும் போடலாம். கென்ட் பாத்தீங்கன்னா அது பிராண்ட்ன்றதால பாத்தீங்கன்னா ரேட் அதிகம். அதால பாத்தீங்கன்னா கென்ட் மோட்டர் இல்லாம வேற மோட்டர் தான் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த மோட்டர் ஓல்டு மோட்டர் பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. போல்ட் நெட் எடுக்கணும், ஒண்ணுமே இல்ல. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு போல்ட் நெட் எடுத்துட்டோம்னா பாத்தீங்கன்னா பழைய மோட்டர் தன்னார வந்துடும். இது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். போல்ட் நெட் ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அந்த மோட்டர் பாருங்க எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா லீக்கேஜ் ஆகி காயிலும் உள்ள போயிடுச்சு. ஆல்ரெடி லீக்கேஜ் மோட்டர் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேல ஓட்டி இருக்காங்க. ரன் பண்ணதால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காயில் போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா புது மோட்டர் பழைய மோட்டர் ஓல்டு மோட்டர் பாருங்க. பழைய மோட்டர் எடுத்தாச்சு. இப்போ இந்த மோட்டர் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இது உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மோட்டரை வச்சு அப்படியே ஃபிட் பண்ண போறோம். போல்ட் நெட் போட்டு டைட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிடலாம் ஃபுல்லா. இந்த சென்சார் இது பாத்தீங்கன்னா ஆட்டோகட் சென்சார். இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோகட் சென்சார். இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேங்க்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வார் ஃபுல் ஆகிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகிறதுக்கு தான் இந்த வால் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆர்ஓல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓ. நீங்க கென்ட் ஆர்ஓன்னு இல்ல, எந்த ஆர்ஓ இருந்தாலும் பேசிக் இதே தான் பாத்தீங்கன்னா கென்ட் கிராண்டு, கென்ட் எலிட், அக்வா பிரஸ், அக்வா கார்டு, அக்வா கிராண்டு. மேக்ஸிமம் ஆர்ஓக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர். அங்க பாருங்க ஸ்டோரேஜ் டேங்க் எந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் நல்லா சூப்பராகவே கிளீன் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மேல வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ண போற மோட்டர் பாத்தீங்கன்னா 100 GPD லிக்ஸ்பியூர் மோட்டர். இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பழைய மோட்டர்ல இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம். நம்ம கனெக்டர் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு புது மோட்டர்ல இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் கென்ட் மோட்டர்ல இருந்து. ஏன்னா கென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா நம்ம பாத்தீங்கன்னா கடையில கூட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது பாத்தீங்கன்னா பிராண்ட்ன்றதால பாத்தீங்கன்னா நம்ம பழைய கனெக்டரே போடலாம், நல்லா யூஸ் ஆகும். புதுசை விட கென்ட் நல்லா பிராண்ட் கம்பெனி. இது பாத்தீங்கன்னா ஏன்னா கனெக்டர் பாத்தீங்கன்னா நீங்க
ஃபுல் புஷ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாவே நல்லாவே லாக் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கிறப்ப ஈஸியாவும் இருக்கும். கெண்ட் கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பைப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப், ஆர்ஓ மோட்டர்னு சொல்லலாம், பூஸ்டர் பம்ப்னு சொல்லலாம். இங்க பாருங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி போல்ட் நெட் போடுறேன். நெட் போட்டாச்சு. அது அப்படியே வச்சு போடுறது. அந்த சைடு இன்புட், இந்த சைடு அவுட் புட் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரினை எப்படி ஓபன் பண்றது, மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, பூஸ்டர் பம்ப் எப்படி அசம்பிள் பண்றது, மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டிடிஎஸ் கண்ட்ரோலர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க, இங்க பாருங்க சொட்டு சொட்டா வர ஆரம்பிச்சிருச்சுங்களா. சொட்டு சொட்டா வரதால பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து மெமரினை ரிமூவ் பண்ற பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரின் ஹார்ட் மெமரி, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பு தண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் மெமரின்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுல போல ரீசென்ட்லி மாத்தினதால வந்து பாத்தீங்கன்னா மெமரில அந்த அளவுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேண்ட் எதுவுமே இதுவாகல, அடைப்பு ஏற்படல. நல்லாவே இருக்கு பாருங்க. நல்லா மெமரி 10-15 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா. மெமரி நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கிற மண்ணு கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேண்ட் எல்லாமே வந்து மோட்டர்ல போயிட்டு மோட்டர் ஃபுல்லாவே அடைப்பு ஏற்பட்டுச்சு. பாருங்க மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது போல பொறுமையா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப மூலையை தான் யூஸ் பண்ணோம். ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல சுத்தி புஷ் பண்ணோம்னா லாக் ஆயிடும். அவ்வளவுதான். ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடுல கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி சுத்தனீங்கன்னா லாக் ஆயிடும். இப்படிதான் மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். வேற ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. நீங்க மெமரின் மாத்த தந்தாலும் நீங்க மெமரின் எப்ப மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல டிடிஎஸ் அதிகமானாக்கா, அதிகம்னா நீங்க கரெக்டா மெமரில இருந்து எடுத்து செக் பண்ணணும். ஒரு 250-300 வந்ததுன்னா மெமரி மாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், இதுல இருந்து மண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்தாச்சு. அடைப்பு ஏற்படுத்தி பாத்தீங்களா, அது எல்லாமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. தண்ணி கொடுத்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்டர், அதையும் நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. செடிமெண்ட் கார்பன் கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செடிமெண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இதுல ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, இதுல ஏரோ மார்க் இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு. அது பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பாருங்க ஏரோ மார்க் காட்டுறேன்னா ரைட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல இன்புட், ரைட் சைட்ல அவுட் புட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம் நம்ம செடிமெண்ட் ஃபில்டரை. அவ்வளவுதான். செடிமெண்ட் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு செடிமெண்ட் ஃபில்டருக்கு. டைரக்டா இப்ப பாருங்க டேப்ல இருந்து கரெக்டா வருதுங்களா, டேப்ல இருந்து அங்க வந்து கரெக்டா செடிமெண்ட் ஃபில்டருக்கு வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நல்லா கேளுங்க. அது பாருங்க இப்படி வருதுங்களா, இந்த பைப் வந்து கரெக்டா செடிமெண்ட் ஃபில்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டருக்கு வரும். கார்பன் ஃபில்டர் இது வந்து வேற ஆர்வம், இது வந்து கென்ட்ன்றதால டிஃப்ரெண்டா மாறும். செடிமெண்ட் ஃபில்டர் அவுட் புட் நல்லா பாருங்க. செடிமெண்ட் ஃபில்டர் இன்புட்ல அந்த சைடு குத்தாச்சு. இப்போ அவுட் புட் எடுக்கிறோம். அவுட் புட் எடுத்து கரெக்டா எஸ்சி வால், சொலினாய்டு வால்வ்ல போது. இது வரைக்கும் தண்ணி ஆஃப் பண்ணி வைக்கும் சொலினாய்டு வால்வ் வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் சொலினாய்டு வால்வ்ல இருந்து ஆர்ஓ மோட்டருக்கு போகுது பாருங்க. அவுட் புட் எடுத்து ஆர்ஓ மோட்டர், அந்த சைடு இன்புட், இந்த சைடு ஆர்ஓ மோட்டருடைய அவுட் புட். அவுட் புட் வருதுங்களா, அதே பாருங்க அவுட் புட் இங்க நிக்குதுங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்புட் அவுட் புட் செக் பண்ணணும். அங்க பாருங்க ஏரோ மார்க் இருக்கா, இப்போ வந்து கிளிப் போட்டாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் புட் வரும், ரைட் சைட்ல இன்புட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். கார்பன் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து அவுட் புட், இந்த சைடு லெஃப்ட் சைட்ல கார்பன் ஃபில்டருக்கு, ரைட் சைட்ல இன்புட். இப்ப பாருங்க கார்பன் ஃபில்டர் இன்புட் கொடுக்குறோம். கரெக்டா மோட்டர்ல இருந்து அவுட் புட் எடுத்து டைரக்டா கார்பன்ல கொடுக்குறோம். கொடுத்தாச்சுங்களா, கொடுத்தாச்சு, கார்பன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்பன் ஃபில்டர்ல இருந்து டைரக்டா மெமரினுக்கு ஒன்னு கொடுக்கணும், டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வால்வுக்கு ஒன்னு கொடுக்கணும். ஒரு கனெக்ஷன் போகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிடலாம் ஃபில்டர்ல எந்த பிரஷரா தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்கேஜ் இருக்கா, பிளாக்கேஜ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பிரஷரா வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிடலாம். தண்ணி ஓபன் பண்ணியாச்சு. நல்லா பிரஷராகவே வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல உள்ள இருக்கிற அடைப்பு எல்லாமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணியாச்சு, நல்லா கிளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கஸ்டமர் வந்து கிளீன் பண்ணி போட சொல்லிட்டாங்க, மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டரு மெமரின்னு இது போல ஒரே வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல மாத்தினாக்கா கஸ்டமர் வந்து காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்
மெம்பரேன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, சொட்டு சொட்டா ஸ்டார்டிங்ல வருது, அதுக்கப்புறமேட்டு கண்டினியூவா வர ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மினரல் ஃபில்டர், காப்பர் ஃபில்டர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, காப்பர் ஃபில்டர், EF ஃபில்டரும் ஆட் பண்ணியாச்சு. யூவி லைட் வேற நல்லாவே தெரியுது பாருங்க. கரெக்டா மெமரில இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யூவில போகுது. யூவில இருந்து காப்பர் ஃபில்டர், காப்பர்ல இருந்து இந்த UF ஃபில்டருக்கு வந்து அவுட்புட்டா வருது. இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல கார்பன் ஃபில்டர் அவுட்புட் எடுத்து டைரக்டா மெமரினுடைய இன்புட்ல கொடுத்துக்கிறோம். இந்த பாருங்க, இப்ப லாக் போடுறோம் நல்லா சேஃப்டிக்கு. லாக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரோடைய மெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் எதனா ஆகாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். காப்பர் தண்ணி பாருங்க இது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபுல்லா காப்பர் ஃபுல் பண்ணி இதெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சு EF ஃபில்டர்ல இருந்து. பாருங்க, TDS வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா TDS வந்து பாத்தீங்கன்னா 50 இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150 இருந்து 250 குட்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு TDS வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். TDS எப்பவுமே கம்மியா வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதிகமா வந்துச்சுன்னா மெமரிலாம் எதுவுமே பண்ண முடியாது, மெமரின்னு தான் மாத்தி ஆகணும். எவ்வளவு TDS வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லீக்கேஜ் செக் பண்றோம். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா அங்க பாருங்க மோட்டர்ல வந்து இன்புட்ல ஒரு சொட்டா விழுது பாருங்க. ஒரு சொட்டு தெரியுதுங்களா உள்ள சென்டர்ல பாருங்க நல்லா. அது வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். பைப் ஒண்ணுமே இல்ல, பைப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள கை வந்து சரியா உள்ள போகாதால வந்து பாத்தீங்கன்னா சரியா புஷ் பண்ணல. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ நல்லாவே ரன் ஆகுது. கென்ட் மினரல் ஆர்ஓ. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபில்டரே போட்டாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர், EF ஃபில்டர், இன்னும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் இருந்ததுன்னா எந்த ஃபில்டர் வேணாலும் நம்ம விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர், எங்களுக்கு வந்து காப்பர் வேணுமா, மினரல்ஸ் வேணுமா, ஜிங்க், எந்த வேரியன்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து TDS பார்க்கலாம். TDSனா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு வாட்டர். எல்லா வாட்டரையும் சேர்த்து ஒரு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா TDS அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 இருந்து 150 எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர், ஐரன், கால்சியம் எல்லாமே இருக்கும். 25 தான் வருது. ஆனா 50க்கு மேல குடிச்சா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப TDS எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். TDS வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 24, 25 தான் TDS வருது. நல்லா பாருங்க நீங்களே, 24 தான் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த TDS எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஆர்வல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா TDS எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்னும் பெரிய மேட்டரே இல்ல. TDS அதிகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட்டர்ல இருந்து அவுட்புட், கார்பன்ல இருந்து நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன் எடுத்து இந்த வால்வுல கொடுத்துருக்கோம். அந்த வால்வுல கொடுத்து அவுட்புட் எடுக்க போறோம். நல்லா பிரஷரா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகும் அந்த வால்வுல. அந்த வால்வு லைட்டா நம்ம லூஸ் பண்ணோம்னா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணணும் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர். இது பாருங்க ஸ்க்ரூ இருக்குங்களா, டெஸ்டர் வச்சு நான் சுத்த போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணா தண்ணி அதிகமாகும். ரைட் சைடுல பாருங்க இந்த பைப்ல வருதுங்களா தண்ணி. இது வந்து வித்தவுட் மெமரின் வாட்டர் ஒன்னு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்னு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெமரில இருந்து வரது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா TDS அதிகமாயிடும். ஒன்னு அதிகமா TDS வரது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான TDS வரது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா TDS வந்து ஒரு லெவல்ல வர ஆரம்பிச்சிடும். ஒரு 80, 90, 100, 120 அது போல நம்ம எப்படி வேணாலும் குடிக்கலாம். TDS வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா 10, 20 இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து எவ்வளவு TDS வருது பாருங்க, 226 டைரக்ட் வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வாட்டர். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 226 வருது. இதுல வந்து அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 24 வரைக்கும் வருது. ஆனா இங்க வந்து ஸ்டாண்டர்டா நம்ம சால்ட் வாட்டர்ல கொடுத்தா இன்னும் TDS அதிகமா இருக்கும். நார்மல் வாட்டர்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இப்ப வந்து TDS அதிகரிக்கிறோம் பாருங்க. இப்ப எவ்வளவு TDS வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணிட்டு அந்த லாக் போடணும். அது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைப்ரேஷன்ல கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ லாக் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட் பண்ணி விட்டுணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பழைய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடணும். அவ்வளவுதான், லாக் பண்ணியாச்சுங்களா. இப்ப வந்து
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப செக் பண்ணலாம் டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூவில போகும், அடுத்தது காப்பர்ல போகுது, யூஎஃப் ஃபில்டர்ல போகுது, 3 ஃபில்டர்ல போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதால கொஞ்ச நேரம் இருந்து செக் பண்ணணும். இப்ப எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 24ல இருந்து எவ்வளவு டிடிஎஸ் வந்திருக்கு, 47 வந்திருக்கு டிடிஎஸ். பாருங்க, இவ்வளவுதான், ஒன்னும் பெரிய மேட்டரே இல்ல. ஆர்வல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு வீட்டுல வந்து டிடிஎஸ் மீட்டர் இருந்தா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் உங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றேன். 61 டிடிஎஸ் வருது. ஒரு 80, 90, 100 வந்தா கூட நல்லதுதான். வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போக போக. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பர் ஃபில்டர், யூஎஃப் ஃபில்டர்ல இருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஸ்டாப் ஆகும் ஒரு இடத்துல. வந்து பாத்தீங்கன்னா 78 வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 78 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் தான், நல்லா எக்ஸலண்ட். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அவுட் சைடு ஃபில்டர் வந்து இன்னும் காட்டல உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஃபில்டரை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, எப்படி அதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி கிளீன் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஆரோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் 78 வருது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90, 100க்குள்ள வந்து இது வந்து ஸ்டாப் ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்டா ஃபைனலா கூட காட்டுறேன் பாருங்க. இப்ப எல்லாமே ஃபிட் பண்ணிடலாம் நம்ம. வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபிட் பண்ணிட்டு இப்ப வந்து அந்த அவுட் சைட்ல இருக்கிற ஃபில்டரை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்ஓ கனெக்டர் எப்படி எடுக்கிறது, எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் லீக்கேஜ் இல்ல, நல்லாவே செக் பண்ணியாச்சு. ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் இருந்தா நல்லா தெரிஞ்சிடும். இப்ப வந்து ஃபிட் பண்ணிடலாம். என்எஸ்எஃப் பாருங்க, கென்ட் மினரல் ஆர்ஓ. இது வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண இது ஓல்டு மோட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆச்சு பாத்தீங்களா, கென்ட் மோட்டர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது லீக்கேஜும் போயிடுச்சு. பம்ப் வந்து பாத்தீங்கன்னா காயில் போயிடுச்சு ஃபுல்லா. வந்து பாத்தீங்கன்னா உள்ள தண்ணி போனதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு, வேலை வந்து அதிகமாகிடுச்சு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பம்ப் ஹெட் மட்டும் மாத்தினாக்கா யூஸ் பண்ணிருக்கலாம். இது காயில் பண்ணதால வந்து பாத்தீங்கன்னா புது மோட்டரை மாத்தியாச்சு நம்ம. வந்து இது உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூவி சோக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பேசிக்கல் தான். வந்து பாத்தீங்கன்னா யூவி ஆட்டோ கட் எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லாவே டைட் பண்ணிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் ஆர்ஓ எடுத்து மாட்டிட்டு ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட் சைடு ஃபில்டரை எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான் பிரஸ், ஃபுல்லாவே எல்லா ஸ்க்ரூ வச்சு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சைடு ஃபில்டரை ஓபன் பண்றது பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான். அதான் சொன்னோம் பாத்தீங்களா, மெமரின் வந்து மாத்தினப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கழட்டிட்டு நம்ம கிளீன் பண்ணி எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா டன். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. கென்ட் ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் சேம் ப்ராசஸ், சேம் தான். வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அவுட் சைடு ஃபில்டருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணிடணும். தண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. வெளியில வர டேப் நம்ம இன்புட் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனை ரிமூவ் பண்றோம். பாருங்க, அந்த லாக் வந்து கீழே புஷ் பண்ணி மேல வந்து பைப் எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். பாருங்க, லாக்கு புஷ் பண்றேன்னா கீழே இழுத்துன மாதிரி எடுத்துட்டு பைப் எடுத்தோம்னா வந்துடும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேல புஷ் பண்ண மாதிரி இது பண்ணிட்டு பல்பை கீழே இழுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா பல்ப் வர ஆரம்பிச்சிடும். டைரக்டா வலிக்கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு பல்ப் வலிக்கணும். இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப நீங்க வந்து பைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு இன்ச்சு வந்து போகும். அது வந்து பாத்தீங்கன்னா பைப் ரிமூவ் பண்ணி வச்சிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு முறை இப்ப நல்லாவே இருக்கு. ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் சேண்ட் எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து எதனால ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் உள்ள இருக்கிற
எல்லா சாண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல போய் மோட்டர் ஃபுல்லாவே இன்னும் 2 ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்ன சர்வீஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரின் மட்டும் மாத்திட்டு இந்த பெரிய ஃபில்டர் அவுட் சைடு ஃபில்டர் மாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே மாத்தணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல ஒரு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாத்தினா நல்லதுதான். இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிங்களா, கிளீன் பண்ணிட்டு நம்ம புது ஃபில்டர் இருந்தா புது ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி போட்டுடலாம். அவ்வளவுதான். நல்லா டைட் பண்ணிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல எழுதி இருக்கும் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்ல கனெக்ஷன் கொடுத்து தண்ணி ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல ஃபுல்லா பிரஷர் வர வரைக்கும் நம்ம பைப் கொடுக்க கூடாது. உள்ள வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடாது, பைப் வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. பாருங்க ஃபுல்லா ஏர் ரிலீஸ் ஆகி பிளாக் ஆகி ஃபுல்லா வரணும். எந்த அளவுக்கு ஃப்ரீயா வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ் ஆகாம இருக்கும். இப்ப வந்து ஃப்ரீயா வந்துட்டுங்களா, இப்ப தண்ணி ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட்புட்ல கனெக்ஷன் கொடுத்துடலாம். நம்ம வந்து பாருங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். எம்பிஆர் ஆரோ சேனல் கூட உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்துக்கூட அவுட்புட் பைப்ல ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப தண்ணி ஓபன் பண்ணியாச்சு, ஆர்ஓ ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150ல இருந்து 250 குட்ல வரும். 50ல இருந்து 150க்குள்ள வந்தா அது எக்ஸலன்ட். இப்ப எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் ஃபுல்லாவே தண்ணி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி பண்ண முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம வந்து போல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். கீழே இருக்கிற இது இருக்கும், க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா டம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ஓபன் பண்ணா ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆர்ஓ ரன் பண்ணி. இப்போ டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம வந்து 50ல இருந்து 150க்குள்ள எவ்வளவு வருது? 112. எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். நல்லா நம்ம செட்டிங் பண்ணி வச்சாலும் இது போல வந்து உட்காராது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா ஃபுல்லா பியூர் ஆகி எல்லாத்தையும் காப்பர் ஃபில்டர் ஃபில்டர் எல்லாத்துள்ள போயிட்டு வந்து கரெக்டா 112ல வந்து உட்காந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 115 120 கூட வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அது கம்மியா வரணும். ஆனா 150க்குள்ள வந்து எக்ஸலன்ட். எக்ஸலன்ட்ல குடிச்சா நல்லா தானே, நம்மளுக்கு வந்து எல்லா கால்சியம் ஐரன் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். எவ்வளோ டிடிஎஸ் வருது? 111. 111 வருதுன்னு நினைக்கிறேன். ஷேடோ இதுவாகுது. இது ஃபிளாஷ் லைட் வந்து எரியத்தால வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ வரத்தால உங்களுக்கு வந்து தெரியல இதுல வந்து பாத்தீங்கன்னா